ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். நான் வந்து ரீசெண்டாக நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதில் நிறைய சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஆன்சர் மட்டும் நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து அதை ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக, உங்கள் ரீசர்ச் ஸ்கில்ஸை வளர்க்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. இப்போ இந்த வீடியோ சீரிஸ் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து 5 கொஷின் எடுத்து அதுக்கு 5 ஆன்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போட்ட பழைய ஷார்ட்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த வீடியோஸில் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் usatamil.com அதை போய் பாருங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நிறைய கற்றுக்க முடியும். என்னோட வாட்ஸ்அப் குரூப் தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி, அந்த லிங்கை வந்து நான் பின்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. நானும் உங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் கான்ட்ரிபியூஷன் வந்து அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த வீடியோ சீரிஸில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம முன்னாடி நான் கிரியேட் பண்ண ஷார்ட்ஸ் அதில் வந்து நிறைய சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அதில் வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம அந்த விளக்கோரையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் ஷார்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து சயின்ஸ் கொஸ்டின். என் கையில் வந்து ஒரு பல்பு இருக்குது. இந்த பல்புக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து உள்ளே இருக்குது. இந்த பல்பு ஃபுல்லாமே வந்து ஒரு வேக்யூம் சாம்பரில் வந்து இருக்குது. ஒருவேளை இது வேக்யூம் சாம்பர் இல்லாமல் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து வெளியில் இருந்ததுன்னா நீங்கள் சுவிட்சு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஏன் இதை வந்து வேக்யூம் சாம்பரில் அப்சல்யூட்லி வச்சாகணும் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை? இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் லைட் பல்பை பார்த்தீங்க அப்படின்னா அது எப்பயுமே வந்து ஒரு கண்ணாடி கூண்டில் தான் இருக்கும். அதில் வந்து உள்ள வேக்யூம் இருக்குது. ஆனால் நம்ம லைட் சோர்ஸ் வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்லேருந்து தான் வருது. இப்போ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து நல்லதும் கெட்டதும். டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து நம்மளுக்கு அதிகமான ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்மளை லைட்டாக வந்து ரிசீவ் பண்ணுறோம். அது ஒரு நல்ல விஷயம். அது வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் என்னென்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பிடிக்காது. இப்போ ஆக்சிஜன் வந்து ஏரில் இருந்தது அப்படின்னா அந்த டங்ஸ்டன் எலமெண்ட் வந்து உடனே வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும். ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டங்ஸ்டன் எலமெண்ட் வந்து போயிடும். அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பல்புக்குள்ளார வந்து ஆக்சிஜனை நம்ம எடுத்துடணும். எடுத்தாச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை வந்து கொஞ்சம் லைஃப் வந்து கொஞ்சம் நீடிக்க முடியும். இப்போ ஆக்சிஜன் மட்டும் எடுக்கிறது வந்து பாயிண்ட் கிடையாது. அதனால தான் வந்து அது வேக்யூம் பண்ணிடும். இல்லை ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்னர்ட் கேஸ் உள்ளே வந்து நம்ம பம்ப் பண்ணியாச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிடேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஆனால் ஆக்சிஜன் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இப்போ ஸ்பேஸ்க்கு போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸ்பேஸில் போயிட்டு நம்மளுக்கு இந்த பல்புகளை அந்த ப்ரொடெக்ஷன் வேணுமா அப்படின்னா தேவை கிடையாது. ஏன்னா ஸ்பேஸில் வந்து ஆக்சிஜன் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த ஃபிலமெண்ட்டை நீங்கள் போய் ஸ்பேஸில் போய் நீங்கள் லைட் பண்ணீங்க அப்படின்னா அது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ஸ்பேஸில் இல்லை. அதனால் வந்து அதனோட ப்ரொடெக்ஷன் வந்து தேவையில்ல. ஸோ டங்ஸ்டனோட லைஃப் வந்து நம்ம வந்து நீடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்டாக இருக்கிறதுனால ஆக்சிடைஸ் ஆகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுனால நம்ம அது வேக்யூமில் போகிறது தான் வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்குது. இல்லாட்டி நம்ம வந்து பல்பு ஆன் பண்ண உடனே வந்து அப்படியே பொசுங்கிடும். அதனால தான் வந்து அந்த சினாரியோஸ் எல்லாம் நடக்கக்கூடாது தான் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து போட்டு வைக்கிறாங்க. இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். என்கிட்ட ஒரு கம்பளம் இருக்குது, உள் மெட்டீரியல். இப்போ கொஸ்டின் வந்து என்னென்னா, இது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி வந்து நீங்கள் ஏதோ ஒரு உள் ஜாக்கெட் ஒன்று போட்டிங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் மழையில் போனாலும் அது கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கோம். அது எப்படி நடக்குது? உள்ள ஆட்டம்ஸில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு? இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்ககிட்ட வந்து ஒரு உள்ளோட ப்ராடக்ட், அதாவது ஒரு ஜாக்கெட் இல்லை கம்பளி இல்லை பிளாங்கெட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த மழை காலத்துலையும் குளிர் காலத்துலையும் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். இது எப்பறம் இது சூடாக இருக்குது, வெளியிலலாம் அவ்வளோ குளிராக இருக்குது, உள் மட்டும் எப்படி சூடாக இருக்குது அப்படின்னு. உள் வந்து பேசிக்காக வந்து அனிமலோட ப்ராடக்ட் வந்து அந்த உள்ள வந்து என்ன ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா அதனால வந்து மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அந்த அந்த த்ரெட் லெவலில். ஸோ ஒவ்வொரு த்ரெட்டும் வந்து மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ணி உள்ளே ரீட்டைன் பண்ணிக்கும். அப்புறம் அது வந்து ஸ்பெஷலான ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது, கெரட்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும். அது வந்து அந்த மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் பிரேக் டவுன் ஆகிற அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அதை வச்சுட்டு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை வந்து ஹோல்ட் பண்ணுறது அந்த கெரட்டின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனும்.
இந்த காம்பினேஷனில் தான் வந்து அது வந்து சூடாக இருக்குது. இப்போ வந்து உள் ப்ராடக்ட்டை நீங்கள் வெளில வைக்கும்போது நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரை அது உள்ளே இழுத்துக்கும். இழுத்துட்டோன்னா என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு கெமிக்கல் எனர்ஜி ப்ராசஸில் வந்து அது போகும். அது என்ன பண்ணுன்னா, அது அந்த மாய்ஸ்சரில் இருக்க ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பிரேக் டவுன் பண்ணி அதில் வந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் அந்த ஹீட் வந்து வெளியில் போகாது. அது என்ன ஆகும்னா, அந்த கெரட்டின், புரோட்டீன் வந்து என்ன பண்ணால் அந்த ஹீட்டை வந்து தக்க வச்சுக்கும். அதனால் நம்ம உள்ளோட க்ளோத்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா எப்பயுமே வந்து சூடாக இருக்கும். அது மாய்ஸ்சர் இன்டேக் பண்ண பண்ண வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஹீட் அப்படியே ரீட்டர்ன் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த சூடை வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து உள்ள நடக்கிற ப்ராசஸ். அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து உள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த கிளாஸில் வந்து தண்ணி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் அடித்தா ஒட்டுமா ஒட்டாதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக தண்ணி வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இப்போ வந்து இங்கே ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் இருக்குது. இதை வச்சு உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி? கொஸ்டின் வந்து என்னென்னா, இந்த தண்ணி ட்ராப்லைட் வச்சு எப்படி ஒரு மெட்டீரியல் வந்து பெயிண்ட் ஒட்டுமா ஒட்டாதா, எந்த அளவுக்கு ஒட்டும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஒரு சர்ஃபேஸ் வந்து நல்லா ஒட்டுமா ஒட்டாதா பெயிண்ட்டுக்கு வந்து அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வாட்டர் ட்ராப்லெட் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிளாஸ்மா பாண்டிங், அயானிக் பாண்டிங் அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் கீழே போகிறேன். அதை போய் நீங்கள் கற்றுக்குங்க அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. சுருக்கமாக சொல்ல போனால் சர்ஃபேஸில் வந்து ஒரு எனர்ஜி இருக்கும். நீங்கள் வந்து அந்த சர்ஃபேஸ் மேலே எதாவது போட்டிங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வச்சு அந்த மாலிகல்ஸ் வந்து புல் பண்ண பார்க்கும். இந்த கேஸில் நீங்கள் ஆயில் போடலாம், இல்லை வாட்டர் போடலாம். இப்போ வாட்டர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வந்து அதனோட எனர்ஜி யூஸ் பண்ணி அதை புல் பண்ணி அது தட்டை ஆக்கிச்சு அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வந்து நல்லா பாண்ட் பண்ணும் அப்படின்றது அர்த்தம். இப்போ இதே நீங்கள் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் போட்டு அது மாதிரி பபுள் மாதிரி உட்காந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து நிறைய எனர்ஜி கிடையாது புல் பண்ணுறதுக்கு. அப்படின்னா அதனால வந்து பாண்ட் ஆகாது. அப்போனா அது ஏற்கனவே வந்து நல்ல பாண்டிங் மெக்கானிசமில் வந்து அது இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா அந்த பாண்டிங்குரிய அந்த ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கிரிட் வச்சு ஏதாவது தேய்ச்சி அந்த சர்ஃபேஸை கொஞ்சம் அந்த எனர்ஜி லெவலை வந்து கொண்டாடுறது பெட்டர். இப்போ புதுசாக வாங்குற காரில் வந்து நீங்கள் வாட்டர் ட்ராப்லைட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பாண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சு தான் புது பெயிண்ட் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வாட்டர் ட்ராப்லைட் போட்டிங்க அப்படின்னா அது மாதிரி அப்படியே பபுள் மாதிரி அப்படியே வந்து விசிபிளாக இருக்கணும். அப்போனா அதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் அடிச்சா மறுபடியும் ஒட்டாது. ஸோ இதுதான் வந்து சயின்ஸ் உள்ள. இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். இங்கே வந்து ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வந்து ஸ்விங் ஆகிட்டு இருக்குது. இப்போ கொஸ்டின் வந்து என்னென்னா, இந்த ஃபேனுக்கு வந்து எப்படி தெரியும் இந்த சைடு போனால் நிற்கணும், அதுக்கப்புறம் இந்த சைடு மறுபடியும் வரணும் அப்படின்னு? அது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் எப்படி வந்து அது டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுது, என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க? இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அது பேர் வந்து நம்ம ஆசிலேட்டிங் ஃபேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே கான்செப்ட் தான் வந்து நம்ம இந்த விண்ட்ஷீல்டு வைப்பர்ஸ், அதாவது காரில் போயிட்டு நீங்கள் வைப்பரை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஆசிலேஷன் தான். ஆனால் ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ரொட்டேஷனல் மோட்டார் தான். அதாவது மோட்டாரில் வந்து ஒரு ரொட்டேஷனல் எனர்ஜி இருக்கும். அது வந்து நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வந்து ஆசிலேட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். அது வந்து ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம் தான். என்னன்னா உங்களுக்கு வந்து 4 பார்ட் வேணும். ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பார் வேணும், அது வந்து எங்கேயுமே நவராது. செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிராங்க் வேணும். கிராங்க்னா வந்து என்ன, அதுதான் வந்து சுத்தம். அதாவது மோட்டர் சுற்றும் போது அந்த கிராங்க் தான் வந்து ரொட்டேஷனல் எனர்ஜி வந்து கொடுக்கும். அந்த கிராங்க்ல தான் நம்ம வந்து ஒரு கப்ளரை ஆட் பண்ணி ஒரு ஃபாலோவரை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இந்த ரொட்டேஷனல் எனர்ஜி சுற்றும் போது இந்த கப்ளர் வந்து என்ன பண்ணால் அந்த ஃபாலோவரை வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி மாறி மாறி கொண்டு போகும். இந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு இடத்துல தான் மோட்டர் சுற்றும். ஆனால் அந்த கப்ளரும் ஃபாலோவரும் மாறி மாறி வந்து டைரக்ஷன் மாறினாலும் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் போகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து வைப்பர்ஸ் அட்டாச் பண்ணிடலாம் விண்ட்ஷீல்டுக்கு. இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஃபேன் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அட்டாச் பண்ணினா அது லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்ற மாதிரி சுற்றும். அதுதான் வந்து ஆசிலேட்டிங் ஃபேனோட ஒரு பிரின்சிபல். ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான் அது. நீங்கள் ஜிபிஎஸ் மேப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு டிராஃபிக் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ரெட் கலர் லைனில் வந்து சொல்லுவாங்க டிராஃபிக் வந்து நிறையா இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு. இப்போ கொஸ்டின் வந்து என்னென்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி எடுக்கிறாங்க, எப்படி வந்து நம்மளுக்கு வந்து அது டிஸ்பிளே பண்ணுறாங்க, எங்கேருந்து வருது இந்த இன்ஃபர்மேஷன், யார் கலெக்ட் பண்ணுறா, எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இது ரிசீவ் ஆகுது, இது வந்து ரியல் டைமும் கூட. உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் வந்து இந்த ஜிபிஎஸ் மெக்கானிசம் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செல்ஃபோன்ஸில் அப்புறம் வந்து ட்ரைவ் பண்ணும்போது காரில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டிராஃபிக் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். எப்படா நம்ம போகும்போதே வந்து கரெக்டாக இந்த இடத்துல டிராஃபிக் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்றது நீங்கள் வந்து ரொம்ப வயலிச்சு போயிருப்பீங்க. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி இது. இப்போ எல்லாருக்கிட்டே இருக்கிறது வந்து செல்ஃபோன். அந்த செல்ஃபோனோட ரிசப்ஷன் வந்து என்னன்னா அந்த சிக்னல் வந்து நம்ம ஒரு ப்ரொவைடர் கிட்ட தான் வரும். இப்போ அந்த ப்ரொவைடர் வந்து என்ன கலெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நம்மளோட கோஆர்டினேட்ஸ், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களால ட்ரையாங்குலேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு நம்ம டவர் டு டவர் கிராஸ் பண்ணும்போது அந்த டவர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும், இந்த செல்ஃபோன் வந்து அந்த டவருக்கு வந்து மாறுது அப்படின்னு.
இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ மேப் கிரியேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ அவைலபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த செல்ஃபோன் டவர் டேட்டா வச்சு அந்த இடத்துல வந்து எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எத்தனை பேர் வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சு நம்மளுக்கு வந்து அந்த டிராஃபிக்கோட ஒரு ஹெவியாக இருக்கா, லைட்டாக இருக்கா, மீடியமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சு நம்மளுக்கு வந்து மேப்பில் வந்து வரைஞ்சிடறாங்க. இது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஆனால் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். இதில் என்ன வந்து இன்னும் வித்தியாசம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எந்த சைடு இப்போ 2 லேன் போகுது அப்படின்னா, ஒன்று வந்து ஒரு வழியா போகுது, இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா, இதே சிக்னல் வச்சு அவங்க சொல்ல முடியும் எந்த லேன்ல வந்து டிராஃபிக் இருக்கு அப்படின்னு. அது வந்து நீங்க டவர் டு டவர் மூவ் பண்ணும்போது எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றீங்க, அதை பேஸ் பண்ணி எந்த டைரக்ஷன்ல வந்து டிராஃபிக் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு கரெக்டாக வந்து மேப்ல வந்து வரைஞ்சிருவாங்க. நம்ம அதை பார்த்து நம்ம டிராஃபிக்கோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போலாமா வேணாமான்றது டிசைட் பண்றோம். ஸோ அப்படிதான் இது வந்து நடக்குது. சரி, இப்போ நான் விளக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 5 கொஸ்டின்ஸும் அதனோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு 5 கொஸ்டின் 5 ஆன்சரும் நம்ம பார்ப்போம். அதுவரைக்கும் பாய்.